அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியுடன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அருளாசியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூன்றாம் தலைமுறையினுடைய மகத்தான தலைவர், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர், புரட்சி தமிழர், சேலம் தந்த இரும்பு மனிதர், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், நிச்சயம் 2026 தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே சிறுபான்மை நலப்பிரிவினுடைய ஆலோசனை கூட்டத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று கழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அணிகளிலே ஆலோசனை கூட்டத்தை தமிழகத்திலே முதல் மாவட்டமாக அனைத்து அணிகளையும் அழைத்து இன்றைக்கு காலை அமைப்பு சாரா ஓட்டுநருடைய அணி ஆலோசனை கூட்டம், இப்போது சிறுபான்மை பிரிவினுடைய ஆலோசனை கூட்டம், இப்படி பல்வேறு கூட்டங்களை அண்ணன் எடப்பாடியார் நினைப்பதை முடித்து காண்கின்ற ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் குமரகுரு அண்ணன் ஏற்பாடிலே நடைபெறுகின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர், சிறப்பாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிறுபான்மை மக்களின் காவலராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், நம்முடைய எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் செய்தது என்பதை தெளிவாக எடுத்துரைத்த சிறுபான்மையுடைய மாவட்ட செயலாளர், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஜான் பாஷா அவர்கள் இங்கே சிறப்பாக நாம் வருவதற்கு முன்னாலே நல்ல பல ஆலோசனை வழங்கி முதல் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி 5 மாவட்டத்தை வெற்றி பெறுகின்ற வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறப்பாக இங்கே பல்வேறு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார். எனக்காக சுருக்கமாக ரத்ன சுருமா பேச அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிறுபான்மை அணி உங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருப்போம் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல சிறப்பாக எங்களுக்கு நல்ல ஆலோசனை, சிறுபான்மை அணிக்கு நல்ல ஆலோசனை வழங்கிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இதே புரட்சித் தலைவர் அம்மா அமைச்சரவையில அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் நானும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருவரும் பணியாற்றிய அந்த பெருமையோடு இங்கே ஆலோசனை வழங்கிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மோகன் அவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 2014 39க்கு 37 வெற்றி பெற்ற அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் காமராஜ் அவர்கள், அன்பு சகோதரர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரியார் அழகுவேல் பாபு அவர்கள், நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாக்காரோட இணை செயலாளர், முன்னாள் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபு அவர்கள்,
மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, மாநில பிற அணியுடைய நிர்வாகிகளை, ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்களை, நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்களை, பேரூர் கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்களை, எங்கள் அணியினுடைய சிறுபான்மையினுடைய மாவட்ட நிர்வாகிகளை மற்றும் ஒன்றிய சிறுபான்மை செயலாளர்களை, நகர சிறுபான்மை செயலாளர்களை, பேரூர் கழக சிறுபான்மை செயலாளர்களை, வருகை தந்திருக்கின்ற பிற அணியினுடைய அனைத்து நிர்வாகிக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை பணியோடு தெரிவித்து, என்னுடைய இஸ்லாமிய சகோதரருக்கு சலாத்தையும், கிறிஸ்துவ மக்களுக்கு என்னுடைய சோற்றத்தையும் சொல்லி, முதலிலே என்னுடைய பணி கலந்த வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு, நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் ஒரு நன்றியை சொல்கிறேன். எதுக்கு என்று சொன்னால், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 470 பொறுப்புகளை சிறுபான்மை மக்களுக்கு வழங்கிய நம்முடைய பொதுச் செயலாளருக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு வித்தியாசமான கூட்டத்தை இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்க்கின்றேன். நம்முடைய மாவட்ட செயலாளர், நம்முடைய சிறுபான்மை மாவட்ட செயலாளர் அழைத்து இன்றைக்கு சிறுபான்மை அணியினுடைய ஆலோசனை கூட்டம், அதை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் 2 நாட்களுக்கு முன்னாலே இந்த தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் உங்களுடைய அணியினுடைய மாவட்ட கூட்டம் அழைப்பது, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னால், மாவட்ட செயலாளர் உத்தரவிட்டால் மாநில செயலாளர் வந்துவிட்டு, நம்முடைய சிறுபான்மை மாவட்ட செயலாளர் அழைத்தால், நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்தார்கள், வந்துவிட்டோம். இங்கே தயவு கூர்ந்து சிறுபான்மை பிரிவினுடைய அந்த 470 பொறுப்பாளருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இங்கே பேசிய சிறுபான்மை பிரிவினுடைய நிர்வாகிகள் அருள் கூர்ந்து, தயவு கூர்ந்து, முஸ்லிம்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டுகிறார் என்று நமக்குள் பேசுவது பிரயோஜனம் இல்லை. அதே போல கிறிஸ்துவ பிரபோகங்கள் இருக்கின்ற அவர்களும் பேசாதீர்கள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் 2024 பிஜேபி கூட்டணியே வேண்டாம் என்று வந்தவர் நம்முடைய பொதுச் செயலாளர். இன்றைக்கு அவர் அந்த பிஜேபி கூட்டணியில் இருந்தால் இன்னைக்கு நம்ம மந்திரியா இருந்திருப்போம், மத்திய அமைச்சராக இருந்திருப்போம், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்போம். அப்படிப்பட்ட அந்த அமைச்சர் பதவிகள் எல்லாம் நாடாளுமன்ற பதவியோடு ஒரே தலைவர் ஆனால் எடப்பாடியார். அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பொன்மனத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அவருக்கு பிறகு வந்தாங்க எடப்பாடியார் என்னென்ன திட்டங்களை செய்தார். அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம், சிறுபான்மை மக்கள் நாம் பச்சை கொடி போட்டியவர்கள், நாம் பச்சை கொடியானவர்கள். ஆனால் திமுக பச்சை பாம்பு. பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கு வித்தியாசம் தெரியாது. நாம் பச்சை கொடியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாமியர்கள் பச்சை பாம்பை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவில் அடுத்த தேர்தல் 2026 எது பச்சை பாம்பு, எது பச்சை கொடி என்பதை புரிந்து கொள்கின்ற காலம் இந்த ஒரே ஒரு ஆண்டு காலம் தான் இருக்கின்றது. அதை மட்டும் நாம் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள், ஜமாத்திலும் சரி, சர்ச்சிலும் சரி, சபைகளிலும் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை என்று சொன்னால், இன்றைக்கு திராவிட முன்னேற்றம் ஒன்றே ஒன்று, 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? இஸ்லாமியர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்? சிறையில் இருக்கின்ற சிறைவாசிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம் என்று சொன்னார். 4 வருடம் முடிய போகின்றது. விடுதலை செய்தாரா? சமயத்தில் கூட கோயம்புத்தூர்ல நம்முடைய மரியாதைக்குரிய பாஷாபாய் மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்த பரோடாவுக்கு மரணம் அடைந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் பரோட மரணம் தான். ஒருத்தர் சிறையிலே மரணம் அடைந்து விட்டார். இதுதான் நிலைமை. சொன்னது வேறு, செய்வது வேறு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு
இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்திய திருநாட்டில இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்காக தனியாக எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியும் நடத்தியது கிடையாது. ஆனால் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தான் இஸ்லாமியருடைய புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில இஸ்லாமியருக்கு விருது வைத்த ஒரே இயக்கம் ரம்ஜான் மாதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்னகோசமா பேச்சுப்பாடு எப்படி இருக்கும், அவங்க கொடுக்கின்ற கஞ்சி எப்படி செய்ய வேண்டும் என்று கஞ்சி கூட பரிசார் ஓட்டு தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கிற ஒரு சமோசா கூட அம்மா சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கு நான் சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது இதையெல்லாம் அம்மா போய் பார்த்து அந்த டேஸ்ட் அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொந்த காசு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் செய்தார்கள். ஆட்சி காலத்தில் 2011 நாகூர் தர்காவில் இருக்கின்ற அந்த ட்ரஸ்டிகள் எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா எடுத்த மனு கொடுத்தார்கள். நாகூர் அந்த குந்தரி தர்காவில் அந்த நிகழ்ச்சிக்கு சந்தன கட்டைகள் வேண்டும் என்று சொன்னாலும் உடனே உத்தரப்பட்டு 40 கிலோ சந்தன கட்டையை வழங்கியவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இப்படி ஒவ்வொன்றா சொல்ல வேணாம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை கூட அண்ணன் ஜான் பாஷா சொல்லும் போது பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருக்கின்ற பாகிஸ்தான்ல கூட அந்த இஃப்தார் இதுக்காக ஓட்டுடன் செலுத்துவதற்கு ₹1 ஒரு கிலோ அரிசியை விலை இல்லாமல் சொன்னாங்க. விலை ₹1 கொடுக்கணும் சொல்லி அன்றைக்கு 4700 மெட்ரிக் அரிசியை வழங்கியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதே போல எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அந்த 4700 மெட்ரிக் அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவை மனதார வாழ்த்தினாங்க. நான் கூட அன்றைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில அமைச்சராக இருக்கும் போது அந்த நிகழ்ச்சியை புரட்சி தலைவர் அம்மா எடுத்துக் கொண்டு சொன்னேன். அம்மா, எங்களுடைய இஸ்லாமிய மக்கள் பாகிஸ்தானில் பல்வேறு நாடுகள் இருக்கின்ற பொருள்களை அங்கெல்லாம் செய்யாதவர்கள் இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு நாட்டிலே ஒரு முதலமைச்சர் செய்கிறார் என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் செய்கிறார் என்று பாகிஸ்தானில் இருந்த ஒரு தொலைக்காட்சி அம்மாவை பாராட்டுகிறது என்று சொன்னால் இன்றைக்குமே இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொன்ன போது புரட்சி தலைவர் அம்மா அன்றைக்கு அந்த தொலைக்காட்சிக்கு பாராட்ட தெரிவித்த நிகழ்வுகள் நடந்தது என்பதை இங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 470 பொறுப்பாளர்கள், ஒன்றிய சிறுபான்மை குழு செயலாளர், மாவட்ட சிறுபான்மை குழுவுடைய செயலாளர், நிர்வாகிகள், நகர செயலாளர், சிறுபான்மை பிரிவு பல்வேறு நிர்வாகிகள் பொறுப்பு வந்திருக்கீங்க. ஜமாத்துல அருள்கூர்ந்து நம்முடைய சகோதரர் பேசும்போது ஜமாத்துடைய செக்ரட்டரியா இருக்கிறார். நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். திமுகவும் அண்ணா திமுகவும் என்ன செய்தது பற்றி இங்க நம்முடைய நிர்வாகிகள் தெளிவாக சொன்னாங்க. நம்ம ஆட்சியில் என்ன செய்திருக்கின்றோம், திமுக ஆட்சியில் என்ன செய்திருக்கிறோம். ஒன்னே ஒன்று, மோடி பிரதமரா நம்ம ஆட்சியில் எடப்பாடியில் இருக்கும்போது இதே இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மோடி வரும்போது கருப்பு கொடையை வைத்துக் கொண்டு மோடின்னு சொன்னார். ஆனா இன்னும்
வச்சிருக்கோம், திமுக என்ன செய்யறாங்க. இதே நீங்க மக்களுக்கு இன்னைக்கு கருணாநிதியோட 100ஆண்டு விழா நடந்து முடிஞ்சிச்சு. எப்ப மோடியை வெள்ளப்படம் காட்டி மோடின்னு சொன்ன ஸ்டாலின் கருணாநிதியோட 100ஆண்டு விழா தபால் வெளியிடுவதற்காக கருணாநிதியோட படம் தபால் வெளியிடுவதற்காக ராஜ்நாத் சிங் உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சென்னையில கூட்டம் போட்டு அவரோட தந்தையோட பெயரை காப்பாற்ற வேண்டும், அவரோட புகழ் இருக்க வேண்டும் என்று கருணாநிதி மகன் நினைத்து இருக்கிறார். இதையெல்லாம் சிறுபான்மை மக்களாக நாம இந்த ஜமாத்துல சொல்லக்கூடாது. திமுக தான் இன்னைக்கு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற ஒரு மாயத்தோட்டத்தை முதலில் இருக்கின்ற 460 நிர்வாகிகளும் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம், முறியடிக்கின்றோம். வருகின்ற 2026 தமிழகத்தோட முதலமைச்சராக நிச்சயம் சொல்றேன். 2026 அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவது உறுதி. இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் யார் அந்த சார் என்று இன்னைக்கு பேக்கு போட்டு அண்ணன் எடப்பாடியாரா சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நிச்சயம் எழுதிக்கல்ல 2026 யார் அந்த சார் என்பதை நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வந்து அந்த சாரை ரோட்டில் நிற்க வைத்து தண்டனை வாங்கி கொடுக்க போற முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் என்பதை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த குற்றவாளி அரசு பாதிக்கப்பட்ட பெண் சொல்கின்றார். காவல்துறையில அந்த கொடியவன் சார் என்று பேசினார் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற நம்முடைய காவல்துறை ஆணையர் சொல்கின்றார் அவர் பிளைன் மோட்ல வைத்திருந்தார், அது யாரும் இல்லை என்று. ஆனால் ஹைகோர்ட் இன்றைக்கு 3 காவல்துறை பெண் அதிகாரிகள் நியமித்திருக்கின்றார்கள். நேற்று கூட அந்த பெண் அவர் சார் என்று பேசினார் என்று சொல்கின்றார். இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை இன்றைக்கு திரும்புகின்ற நிலைமையில இன்றைக்கு திருமாவளவனும் சரி கம்யூனிஸ்ட் வலது இடதும் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்றைக்கு காங்கிரசும் நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏதோ இவர்கள் அப்பனும் மகனும் உட்கார்ந்து கொண்டு 200 தொகுதி நாங்கள் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 200 தொகுதியில அப்பனும் மகனும் 2 பேர் ஜெயிப்பதை கஷ்டம். அந்த 2 எடுத்து விட்டால் 0 தான் அவருக்கு 2026 நிச்சயம் என்பதை நாம் உணர்த்துகின்ற பணிகளை சிறுபான்மை நலப்பிரிவு சிறப்பான முறையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நம்முடைய மாவட்ட கழகத்துக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மை பிரிவுடைய ஆலோசனை கூட்டம் முதலில் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் குமரகுரு முதல் அடியாக கள்ளக்குறிச்சியில் எடுத்து வைத்திருக்கின்றார். நிச்சயமாக எல்லா மாவட்டமும் 82 மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக கள்ளக்குறிச்சி ஆரம்பித்திருக்கின்றார். நிச்சயமாக நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்து முதலமைச்சர் எல்லா மாவட்டத்திலும் எல்லா அணியிலும் அழைத்து இதே போல கூட்டத்தை விடால் நிச்சயம் அந்த 234 அவர்கள் சொல்வது 200 தொகுதி நாங்கள் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 234 அந்த எடப்பாடியார் தான் என்பதை இதே போல கூட்டத்தை நடத்தி இருக்கின்ற 15 அணிகளும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றுவோம். மாவட்ட கழகம் மற்ற அணிகளுக்கு உறுதுணையாக நம்முடைய மாவட்ட செயலர் பேசுவோம் சொன்னார். யாரும் பெரியவர்கள் இல்லை, பேரவை பெரியதில்லை, இளைஞர் பெரியதில்லை, எல்லா அணிகளும் ஒரே அணி அண்ணன் எடப்பாடியார் அணி என்பதை மனதில் வைத்து நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும். பணியாற்றினால் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் 32 ஆண்டுகளே 52 ஆண்டுகளிலே 30 ஆண்டுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மனதில் வைத்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி இதே புரட்சித் தலைவி அம்மாவும் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். கூட்டணியை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார்.
கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உங்கள் பகுதியிலே உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கின்றார். அதனால் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற சிறுபான்மை முதல் அணியாக எடப்பாடியார் களத்தை வலுப்படுத்தி சிறுபான்மை நலப்பிரிவு அணி சிறப்பாக பணியாற்ற வேண்டும். ஜமாத்தில் இருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய சிறுபான்மை நலப்பிரிவு அணி இந்த பகுதியில நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் எல்லாம் பேசும்போது சொன்னார், அதிகமான வாக்குகளை 2026 ஜமாத்தில் நீங்கள் உட்கார்ந்து பேசி அதிமுக என்ன செய்தது, திமுக நமது சமுதாயத்துக்கு என்ன செய்தது என்பதை தெளிவாக எடுத்துரைத்து கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற 5 மாவட்டத்தில் இருக்கின்ற 15 அணிகளிலே சிறுபான்மை அணி சிறப்பாக பணியாற்றியது என்பதை நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த முறை இந்த தொகுதி 5 முடித்துவிட்டது. அண்ணன் எடப்பாடியார் 2026 தமிழகத்தில் முதலமைச்சர் வரும்போது நிச்சயமாக சொல்கின்றேன், இந்த கள்ளக்குறிச்சியிலே உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு நான் நம்முடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் இவர்கள்தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கும் போது நிச்சயம் சிறுபான்மை நலப்பிரிவுக்கு நன்றி சொல்வதற்கு நான் ஒருவர் என்பதை சொல்லி சிறப்பாக பணியாற்றுகின்ற சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நேரத்தில் நமது பணி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராவுக்கு மாவட்ட கழகத்துடன் இணைந்து பணியாற்றி வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்றி எப்படை வெல்லும் என்பதை பறைசாற்றுகின்ற வகையில் அண்ணன் எடப்பாடியார் 2026 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, இதே தினம் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு கள்ளக்குறிச்சி சிறுபான்மை குழு உறுதுணையாக பாடுபட வேண்டும் என்று கூறி என்னை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அண்ணன் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அவருடன் இருந்து பணியாற்றுகின்ற நிர்வாகிகளுக்கும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகிகள் சிறுபான்மை அணி நிர்வாகிகள் நகர செயலாளர் பாபு அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் நகர கழக செயலாளர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கள்ளக்குறிச்சி 5 தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றிகள் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறுபான்மை